யூனிட் 6 வெக்டார் அல்ஜிப்ரா 12th ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட்டு வெக்டார்னால் என்ன, ஸ்கேலார்னால் என்னென்னு பார்க்கலாம். வெக்டார் அப்படின்னா மேக்னெட்டியூட், டைரக்ஷன், இது ரெண்டுமே இன்வால்வ் ஆகிறது தான் வெக்டார். மேக்னெட்டியூடும் டைரக்ஷனும் இன்வால்வ் ஆகிறது வெக்டார். ஓகேவா? ஸ்கேலார்னால் மேக்னெட்டியூட் மட்டும் இன்வால்வ் ஆகிறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார். சரியா? இப்போது வெக்டாருக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெயிட்டு, ஃபோர்ஸு, வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன். ஸ்கேலாருக்கு டிஸ்டன்ஸ், ஏரியா, வால்யூம், டெம்பரேச்சர், இது எல்லாமே ஸ்கேலாருக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? இப்போ வெக்டார்னால் என்ன, ஸ்கேலார்னால் என்னன்னு சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டார், ஒரு வெக்டாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஏபிங்கிற ஒரு லைன் 5 சென்டிமீட்டர். ஓகேவா? 5 சென்டிமீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது, லெஃப்ட் டு ரைட்டு இப்படி இருக்குல்ல டைரக்ஷன். மேக்னிடியூட் எத்தனை சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். இதுதான் மேக்னிடியூட். அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது மேக்னிடியூட் 5 சென்டிமீட்டர். டைரக்ஷன் வந்து என்ன, லெஃப்ட் டு ரைட்டு நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். அப்போது ஒரு வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏபி வெக்டார்னு எழுதலாம். இது வந்து எப்படி எழுதலாம்னா ஏபி வெக்டார்னு எழுதலாம். சரியா? அந்த ஏபி வெக்டாரை எப்படி எழுதலாம்னா ஏ வெக்டார்னு எழுதலாம். சரியா? ஏபி வெக்டாரை ஏ வெக்டார், ஸ்மால் ஏ வெக்டார்னு எழுதலாம். இதுக்கு நாமளாக நேம் கொடுக்குறோம். ஒரு ஏபி வெக்டாரை எப்படி எழுதலாம்னா ஸ்மால் ஏ வெக்டார். அதே மாதிரி இங்கே பிக்யூங்கிற ஒரு லைன், இது 2 சென்டிமீட்டர். சரியா? இப்போ 2 சென்டிமீட்டர் இந்த பிக்யூ இந்த லைன் வந்து எப்படி எழுதலாம், நம்ம ஆர் வெக்டார்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ பிக்யூ வெக்டார் அல்லது ஆர் வெக்டார் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ வெக்டார் கேன் பி ரெப்ரசன்டட் இன் 2 ways. இப்போ ஒரு வெக்டாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 waysல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன, இப்போ நம்ம சொன்னோம்ல ஏபி வெக்டார்னு சொல்லலாம் அல்லது ஸ்மால் ஏ வெக்டார்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பிக்யூ வெக்டாரை எப்படி சொல்லலாம், ஸ்மால் ஆர் வெக்டார்னு சொல்லலாம். அப்போது 2 waysனால் எது, இதுதான் நம்ம சொல்கிறோம். மேக்னிடியூட் 5 சென்டிமீட்டர், டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட். இது மேக்னிடியூட் 2 சென்டிமீட்டர், டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? வெக்டார் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட்டு, எல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர், இதை ஏ வெக்டார்னு சொல்லலாம். அதை இப்போ இங்கே நேம் கொடுத்தா ஏபி. இப்போ ஏபி வெக்டார் ஆர் ஏ வெக்டார் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அப்போது ஒரு வெக்டாரை 2 waysல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று ஏபி வெக்டார் அல்லது ஸ்மால் ஏ வெக்டார். ஆனால் மேக்னிடியூடை எத்தனை waysல ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னா 4 waysல. இப்போ மேக்னிடியூடை 4 waysல எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இங்கே ஏபி வெக்டார்னு இருக்கா, அப்போது மாடுலஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். இந்த மாடுலஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். அடுத்தது ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு எழுதுகிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், அதாவது ஸ்மால் ஏ வெக்டார். ஏன்னா ஏபி வெக்டார்னு எழுதலாம், ஸ்மால் ஏ வெக்டார்னு எழுதலாம். அப்போது ஸ்மால் ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 5 சென்டிமீட்டர். அப்போது ஒரு மேக்னிடியூட் கேன் பி ரெப்ரசன்டட் இன் 4 ways. அப்போ அந்த மேக்னிடியூடுங்கிறது எது, 5 சென்டிமீட்டர். அந்த 5 சென்டிமீட்டரை நம்ம 4 waysல ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு ஈக்குவல் வெக்டார். ஈக்குவல் வெக்டார்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஏபி 5 சென்டிமீட்டர், பிக்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 5 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டுமே பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்குது, ஈக்குவல் வெக்டார். இப்படி போட்டோம் அப்படின்னா அதுவும் என்ன தான், ரெண்டுது சேமாக 2 லைன் இருந்தாலே அது என்ன, ஈக்குவல் வெக்டார். சரியா? இப்போ சேம் மேக்னிடியூட், சேம் டைரக்ஷன், ஸோ ஈக்குவல் வெக்டார்ஸ்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு யூனிட் வெக்டார். இப்போ யூனிட் வெக்டார்னால் இப்போது ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம், ஏபின்னு நேம் கொடுக்குறோம். யூனிட் வெக்டார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யூனிட் வெக்டார் என்னென்னு தெரியணும், எப்போவுமே நம்ம சமம் போடும்போது யூஸ் ஆகும். அப்போது ஏபியை நம்ம இங்கே என்ன நேம் கொடுக்குறோம், ஏ கேப். யூனிட் வெக்டாரை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏ கேப்புன்னு நேம் கொடுக்குறோம். இப்போது இது எத்தனை சென்டிமீட்டர், நம்ம
5 சென்டிமீட்டராக இருக்கலாம், 4 சென்டிமீட்டர் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் யூனிட் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே நிறைய யூனிட்டு, ஒவ்வொரு யூனிட் ஒரு 1 சென்டிமீட்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அத்தனை 1 சென்டிமீட்டருமே என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு யூனிட் வெக்டார். சரியா? இப்போ இதை நம்ம 4ஆக பிரித்தா அதில் 4 யூனிட் வெக்டார் இருக்குது அந்த மாதிரி. சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம்? யூனிட் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் ஏபி வெக்டார் போடக்கூடாது, வெக்டார் சிம்பிள் போடக்கூடாது, என்ன போடணும்? கேப்பு. இதில் மிஸ்டேக் பண்ணாதீங்க. அப்போது ஏபி கேப் ஆர் ஸ்மால் ஏ கேப். இப்போது இந்த நேம் எப்படி கொடுக்கலாம்? ஏபி கேப் ஆர் ஸ்மால் ஏ கேப். கேப்புனாலே அது எதில் வந்துடும்? யூனிட் வெக்டார். இப்போது ஏபி வெக்டார் இஸ் ஏ யூனிட் வெக்டார். அப்போ வெக்டார்னு இருக்குது, இதை எப்படி யூனிட் வெக்டார்னு நம்ம சொல்ல முடியும்? அதனால தான் என்ன பண்ணுறோம்? ஏபி வெக்டார் இஸ் ஏ யூனிட் வெக்டார்னு எழுதுகிறோம். ஆனால் இந்த கேப்பு போட்டுட்டா என்ன எழுத தேவையில்லை? யூனிட் வெக்டார்னு எழுத தேவையில்லை. ஓகேவா? அப்போ கேப்பு போடாததுனால தான் இங்கே என்ன பண்ணுறோம்? யூனிட் வெக்டார்னு எழுதுகிறோம். டிஃப்ரெண்ட் புரியுதா உங்களுக்கு? கேப்புனாலே யூனிட் வெக்டார், இங்கே வெக்டார் கொடுத்துருக்கோம், அதனால் ஏபி வெக்டாருங்கிறது ஈஸியாக யூனிட் வெக்டார். பாருங்கள், இந்த ஏபியை 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மொத்தம் 3ஆக பிரிச்சுருக்கோம், சும்மா புரிகிறதுக்காக. அப்போது இந்த ஒவ்வொரு 1 சென்டிமீட்டரும் ஒவ்வொரு யூனிட் வெக்டார். ஓகேவா? அப்போ இது மொத்தமாக நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் இருக்குது, அதை தான் ஒவ்வொரு சென்டிமீட்டராக பிரிச்சுருக்கோம். ஒவ்வொரு 1 சென்டிமீட்டரும் ஒவ்வொரு யூனிட் வெக்டார். அப்போது ஸ்மால் ஏ வெக்டார் டோட்டலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏபி எப்படி எழுதலாம்? ஏபி எப்படி எழுதலாம்? ஸ்மால் ஏ வெக்டார்னு எழுதலாம். ஏபி வெக்டாரை ஸ்மால் ஏ வெக்டார்னு எழுதலாம். அப்போ அந்த ஸ்மால் ஏ வெக்டார் ஈக்குவல் டு அதில் எத்தனை யூனிட் வெக்டார் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்? 3. அப்போ ஏ கேப் ப்ளஸ் ஏ கேப் ப்ளஸ் ஏ கேப். ஓகேவா? அப்போது ஏ வெக்டார் ஈக்குவல் டு மொத்தமாக எத்தனை ஏ கேப் இருக்குது? 3 ஏ கேப். சரியா? அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? யூனிட் வெக்டாரோட சிம்பிள் நான் என்னன்னு சொல்லிட்டேன், கேப். அப்போது ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை இந்த மல்டிபிள் இருக்க 3 என்ன ஆகிடும்? டிவைடரில் வந்துடும். சரியா? இப்போ ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஏ வெக்டார். ஏன் மாடுலஸ் ஏ வெக்டார்னு நேம் கொடுக்குறோம்? புரியுதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை 3ன்னு எழுதுகிறோம். இப்போ ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை 3. என்ன 3ங்கிறது என்ன நமக்கு? மேக்னிடியூடு. ஒரு மேக்னிடியூடை எத்தனை வேஸில் எழுதலாம்? 4 வேஸ். இப்போ 4 வேஸில் எழுதலாம்னா எப்படி எழுதலாம்? ஏபி வெக்டார் மாடுலஸ் ஏபி வெக்டார் ஏபி மாடுலஸ் ஸ்மால் ஏ வெக்டார் ஏ. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 3 எப்படி எழுதியிருக்கோம்? மாடுலஸ் ஸ்மால் ஏ வெக்டார். ஓகேவா? இப்போ மேக்னிடியூடை ஒரு வேல 4 வேஸில் எழுதலாம், நம்ம ஒரு வேல எழுதியிருக்கோம். இப்போ ஸ்மால் ஏ வெக்டார்னு எழுதிட்டோம். சரியா? அப்போது இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோன்னா இந்த ஸ்மால் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ கேப் அப்படியே இருக்குது. இந்த மாடுலஸ் ஏ வெக்டார் இன்சைடு போனால் டிவைடரில் உள்ளது இங்கே வந்து என்ன ஆகும்? மல்டிபிள். அப்போ மாடுலஸ் ஏ வெக்டார் ஏ கேப்னு வந்துடும். இதுலேருந்து ஏ கேப் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏ வெக்டார். அப்போது எனி வெக்டார் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் மேக்னிடியூட் அண்ட் யூனிட் வெக்டார் அலாங் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வெக்டார் எனி வெக்டார். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட் ரெண்டு எப்படி இருக்குது? ப்ராடக்டில் இருக்குது. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் மேக்னிடியூட் அண்ட் யூனிட் வெக்டார்ஸ் அலாங் இட். ஓகேவா? இதை தான் நம்ம சென்டென்ஸில் எழுதியிருக்கோம். அப்போது யூனிட் வெக்டாருக்குள்ள ஃபார்முலா நமக்கு என்ன? இதுதான். சரியா? இதுதான் நமக்கு யூனிட் வெக்டாருக்குள்ள ஃபார்முலா. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது நம்ம என் கேப்லேயும் எழுதலாம், ஏ கேப்லேயும் எழுதலாம். ஃபார்முலா என் கேப்னு எழுதுனா என் கேப் டிவைடட் பை மாடுலஸ் என் கேப், என் வெக்டார். ஓகேவா? என் கேப்பில் எழுதுனா என் கேப் ஈக்குவல் டு என் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் என் வெக்டார் இப்படியும் எழுதலாம். ஓகேவா? தேங்க்யூ.